அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமைந்துள்ள கிராமம் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகும். கங்காபுரி, கங்கை மாநகர் என பல பெயர்களும் இதற்கு உண்டு. இங்குள்ள கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் சோழ பேரரசை நிர்மாணித்த ராஜராஜ சோழனின் மகனான முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டது. ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலங்கள் பிற்கால சோழ பேரரசின் தலைநகராக இது விளங்கியது. 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இங்குள்ள பிரகதீஸ்வரர் கோயில் கிபி 1035 பயன்பாட்டிற்கு வந்ததாக குறிப்புகள் உள்ளன. ராஜேந்திர சோழன் கர்நாடகம், ஆந்திரா, ஒடிசா, பெங்கால் போன்ற பகுதிகளில் தான் பெற்ற வெற்றிகளின் காரணமாக இங்கு பெரிய ஏரியும் கிணறும் உருவாக்கப்பட்டு கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீர் சேர்க்கப்பட்டதாக குறிப்புகள் சொல்கின்றன. முதலில் இந்த கோயிலை மிகப்பெரிய அளவில் கட்ட தீர்மானித்து மிகப்பெரிய அளவில் அகலமாக கீழ்ப்பிரகாரங்களை உருவாக்கினார் ராஜேந்திர சோழன். ஆனால் தஞ்சையில் உள்ள தன்னுடைய தந்தை உருவாக்கிய கோயிலை விட பெரியதாக உருவாக்கிவிடக் கூடாது என கருதி தன் முடிவை மாற்றிக்கொண்டதாகவும் செய்திகள் சொல்கின்றன. இக்கோயில் முழுமையும் தமிழர் கட்டிடக்கலையை பின்பற்றி உருவாக்கப்பட்டதாக குறிப்புகள் உள்ளது. அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் அகழாய்வின் போது தொன்மையான சுவர்கள் தென்பட்டுள்ளன. 560 அடி நீளம், 320 அடி அகலம் கொண்ட முற்றத்துடன் கூடிய மேடையின் மீது இக்கோயில் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளது. நடுக்கோயிலில் முதன்மை இறைவனான பிரகதீஸ்வரர் லிங்க வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளார். முற்றத்தின் முக்கிய பகுதி கிழமேற்காக 341 அடி நீளமும் 100 அடி அகலமும் கொண்டது. லிங்கத்தின் உயரம் 13 அடி ஆகும். கருவறை முன் அர்த்த மண்டபமும் தூண்கள் அமைந்த முன் மண்டபமும் காணப்படுகின்றன. கருவறையின் முன் துவார பாலகர் சிலைகள் காணப்படுகின்றன. கருவறையின் விமானம் 180 அடி உயரமுடையது. இவ்விமானம் தஞ்சை பெரிய கோயில் விமானத்தை விட ஏறத்தாழ 9.8 அடி குறைவானதாகும். மற்றெந்த சிவன் கோயிலையும் விட இக்கோயில் லிங்கம் மிகவும் உயரமானது. கல்வெட்டுகளிலிருந்தும் 1980களின் அகழாய்வுகளின்படியும் கோட்டை சுவர்கள், அரண்மனைகள், நடுவில் அமைந்த கோயில் என கங்கை கொண்ட சோழபுரம் நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரமாக விளங்கியது. தஞ்சை பெரிய கோயிலுக்குரிய நன்கொடைகளை எல்லாம் ராஜேந்திரன் இக்கோயிலுக்கு திருப்பிவிட்டார் என்றும், பெருவுடையார் கோயிலை கட்டிய கட்டிடக் கலைஞர்களையும் சிற்பிகளையும் தஞ்சாவூரிலிருந்து இங்கு வரவழைத்து கோயிலை கட்ட செய்தான் என்றும் குறிப்புகள் கூறுகின்றன. முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பின் வந்த பெரும்பாலான சோழ அரசர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முடிசூட்டி கொண்டனர். இவ்வரசனுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த முதலாம் குலோத்துங்க சோழன் இந்நகரை சுற்றி கோட்டை சுவர்களை கட்டியுள்ளார். 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தங்களுடைய முந்தைய தோல்விகளுக்கு பழிவாங்கும் நோக்கில் பாண்டியர்கள் சோழர்களை முறியடித்து நகரை அழித்தனர். கோயிலையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் தவிர இந்நகரின் அரண்மனைகள் உள்ளிட்ட பிற யாவும் அழிக்கப்பட்டன. மூவருலா, தக்கையாக பரணி போன்ற நூல்களில் பல சமகால இலக்கியங்களில் கங்கை கொண்ட சோழபுர நகரம் மற்றும் கோயில் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. 11ஆம் நூற்றாண்டு தமிழ் புலவரான கம்பர் இயற்றிய கம்ப ராமாயணத்தில் அவரது அயோத்தி நகர வர்ணனைகளுக்கு கங்கை கொண்ட சோழபுர நகரமைப்பு தான் முன்மாதிரியாக இருந்திருக்க வேண்டும் என சில அறிஞர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் நூலிலும் இத்தகைய ஒற்றுமையை காண முடிகிறது. சேரர், சோழர், பாண்டியர் என மூவேந்தர்களின் சிறப்பை பாடும் மூவர் உலாவிலும் இந்நகரை பற்றிய விரிவான விளக்கங்களை காணலாம். தஞ்சை பெருவுடையார் கோயிலை போன்று இக்கோயிலும் சமூக, பொருளாதார, அரசியல் நிகழ்வுகளின் நடுவகமாக விளங்கியுள்ளது. இசை, நடனம், வெண்கல சிலை உருவாக்கம் போன்ற கலாச்சார நிகழ்வுகள் கோயில்களில் ஆதரிக்கப்பட்டு நிகழ்த்தப்பட்டுள்ளன. தஞ்சை பெருவுடையார் கோயிலும் இக்கோயிலும் இந்திய தொல்லியல் துறையின் ஒரு முக்கியமான அம்சங்களாகும். இக்கோயில் இந்திய தொல்லியல் துறையினரால் ஒரு பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதிகமான அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ள தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களுள் கங்கை கொண்ட சோழபுர பிரகதீஸ்வரர் கோயிலும் ஒன்றாகும். அழியாத சோழர் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் கங்கை கொண்ட சோழபுர கோயில், தஞ்சை பெரிய கோயில், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் ஆகிய மூன்றும் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது ஊழி உலக பாரம்பரிய களப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. கோயிலின் சிம்ம கிணற்றில் உள்ள நுழைவு வாயிலின் வழியாக செல்லும் பொழுது
சுரங்கப்பாதையின் வழியாக கிணற்றின் அடிப்பகுதியை நாம் சென்றடையலாம். கோயிலின் சுற்றுப்புறங்களில் இருந்த பிரம்மாண்டமான தூண்களை ஆங்கிலேயர்கள் எடுத்து சென்று அணைகளை உருவாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இக்கோயில் அழியாத சோழர் பெருங்கோயில்கள் பட்டியலில் 2004ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது. கருவறைக்குள் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறையை நோக்கியவாறு நந்தி அமைக்கப்பட்டுள்ளது. கருவறை எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் அங்கு சந்திரகாந்தக்கள் பதிக்கப்பட்டுள்ளது. பிரகதீஸ்வரர் கருவறையை சுற்றி 5 கருவறைகளும் சிம்மக்கிணறும் இடம்பெற்றுள்ளன. அண்மையில் இக்கோயிலில் கொடிமரம் அமைக்கப்பட்டது. கொடிமரம் அமைக்கப்பட்ட பின்னர் பிரம்மோற்சவம் நிகழ்த்தப்பட்டது. முதன்மை கருவறை சுவற்றின் வெளிப்புற மாடங்களில் அர்த்தநாரீஸ்வரர், நடராஜர் போன்ற சிவனின் திருவுருவங்கள், மேலும் பிரம்மன், துர்க்கை, திருமால், சரஸ்வதி என 50க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று சிவன் ஒரு அடியாருக்கு மாலை சூட்டுவது போல் செதுக்கப்பட்டுள்ளது. சிலர் அந்த அடியார் 63 நாயன்மார்களில் ஒருவரான சண்டீஸ்வரர் என்றும், வேறு சிலர் அவ்வுருவம் கோயிலை கட்டிய முதலாம் ராஜேந்திரன் என்றும் கருதுகின்றனர். சோழகலைக்கு சான்றாக விளங்கும் 11ஆம் நூற்றாண்டு காலத்திய வெண்கலச் சிலைகள் இக்கோயிலில் காணப்படுகின்றன. அவற்றுள் குறிப்பிடத்தக்கது சுப்பிரமணிய திருவுருவ வெண்கலச் சிலைகளாகும். 9 கோள்களை குறிக்கும் ஒற்றை கல்லாலான நவகிரகம் இக்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளது. முதலாம் ராஜேந்திர சோழனின் முடிசூட்டு விழா 1000வது நினைவாண்டு திருவிழாவாக ஜூலை 2014ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. 1987இல் பெருவுடையார் கோயில் யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. முன்னர் 2004இல் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலும் மற்றும் ஐராவதீஸ்வரர் கோயிலும் உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டன. 10 முதல் 12ஆம் நூற்றாண்டுகளில் வெவ்வேறு 3 சோழ அரசர்களால் கட்டப்பட்ட இம்3 கோயில்களும் அதிக அளவிலான ஒற்றுமைகளை உள்ளடக்கியதாக உள்ளன. பல பெருமைகளை உள்ளடக்கிய இக்கோயிலின் சிற்பங்களில் பலரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர். மற்றெந்த நாட்டிலும் இல்லாத வகையில் நம் நாட்டில் அரிய கலை வடிவங்களை தொட்டு ரசிக்கும் உரிமையை நமக்கு அரசு வழங்கியுள்ளது. ஆனால் அதனை பலரும் தவறாக பயன்படுத்தி சிலைகளை சேதப்படுத்துவதும் கிறுக்குவதும் நம்முடைய பெருமையை நாமே அளிப்பதற்கு சமமாகும். இங்குள்ள கோயிலின் பல பகுதிகளிலும் எழுத்துக்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு மிகப்பெரிய கற்பனையில் உருவான கட்டிடக்கலை உருவாக்குவது என்பது பலராலும் சாத்தியப்படுத்த இயலாத ஒரு காரியமாகும். ஆனால் அப்படிப்பட்ட படைப்பினை சேதப்படுத்துவது நம்முடைய முன்னோர்களின் சிறப்பை நாமே அளிப்பதற்கு சமமாகும். இனி வரும் காலங்களிலாவது இதுபோன்ற கட்டிடக்கலையை பாதுகாத்திட நாம் முன்வருவோம்.